ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7ஆம் மாதத்தின் முதல் நாள் காலை வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளெல்லாம் சந்திப்பது இது மிகவும் பாக்கியம் என்று நான் எண்ணுகிறேன். அன்புள்ள நல்ல ஆண்டவர் இந்த வருஷத்தின் 6 மாதங்கள் நம்மை கண்ணின் மணி போல் காத்து நம்மை ஆசீர்வதித்து நம் தேவைகளை சந்தித்து நமக்கு விரோதமாய் எழும்பி வந்த பொல்லாத சத்ருவின் எல்லா போராட்டங்களே மேற்கொள்ள பலனை தந்து இந்த 7ஆம் மாதத்தை நாம் பார்க்க நமக்கு நல்ல கிருபை கொடுத்தார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதத்திலே நாம் வாசிப்பது போல நம்முடைய ஆண்டவர் நல்லவர் என்பதை இந்த வருஷத்தின் 6 மாதங்கள் ருசி பார்த்து வந்தோம். ஆவிக்குரிய நிலைமையில், குடும்ப வாழ்க்கையில், பொருளாதாரத்தில், உத்தியோகத்தில் எல்லாவற்றிலும் அவரை நாம் பார்த்து வந்தோம். அவர் மெய்யாகவே நல்லவராக இருக்கிறார். அவரை நம்பினவர்களை ஒருபோதும் அவர் கைவிடவே மாட்டார். அவர் மேல் யாரெல்லாம் வாஞ்சையாய் இருக்கிறார்களோ, அவருடைய நாமத்தை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் தங்களை அவருக்கு அர்ப்பணித்திருக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே நம் ஆண்டவர் அதிசயங்களே அற்புதங்களை செய்கிறவர். இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமான வார்த்தையே தன்னுடைய வசனத்திலிருந்து பேச போகிறார். இந்த மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு சங்கீதம் 91:14 தருகிறார். சங்கீதம் 91:14. அவன் என் இடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என் இடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் அநேக மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அநேக வாஞ்சைகளை வைத்திருக்கிறார்கள். அந்த வாஞ்சை அவர்களுக்குள்ளே என்ன இருக்கோ அந்த வாஞ்சையை நோக்கி தான் அவர்கள் செல்வார்கள். அதை அடையும் வர அவருடைய வாஞ்சை அதன் மேல் இருக்கும். அப்போ வேதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், யாருடைய வாஞ்சையெல்லாம் என் மேலே இருக்கிறதோ, யாரெல்லாம் என் நாமத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்களை விடுவிப்பேன், அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நம் ஆண்டவர் நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். பக்தன் தாவீது சொல்லுகிறார், அவர் என் கண்மலை, அவர் எனக்கு உயர்ந்த அடைக்கலம், அவர் என் கோட்டை, அவர் என் கண்மலை. நான் கர்த்தரை நோக்கி இவைகளெல்லாம் சொல்லுவேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், யாருடைய வாஞ்சையெல்லாம் என் மேல் இருக்கிறதோ, யாரெல்லாம் என்னை அறிந்திருக்கிறீர்களோ உங்களை நான் விடுவிப்பேன். சத்ருவின் கைகளிலிருந்து விடுவிப்பேன். உங்களுக்கு விரோதமாய் வருகிற காரியங்களிலிருந்து விடுவிப்பேன். என் நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடினாலே உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். தேவ நாமத்தை யாரெல்லாம் அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரில் வாஞ்சியாய் இருப்பார்கள். நான் தேவனை அறிந்திருக்கிறபடினாலே அவரிலே நான் வாஞ்சியாய் இருப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 9:10 நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களே நீர் கை விடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருக்கிறார்கள். யாரெல்லாம் தேவ நாமத்தை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனே நம்பியிருப்பார்கள். பக்தன் சொல்கிறான், கர்த்தாவே உம்மை நம்பினவர்களே நீர் கை விடுவதில்லை, உடைய நாமத்தை அறிந்தவர்களே நீர் கை விடுவதில்லை. இந்த வார்த்தை கொண்டு நான் உங்களை உற்சாகப்படுத்தும். எந்த நாமத்தை அறிந்திருக்கிறீர்கள்? இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திலும் மேலான நாமம். இயேசுவின் நாமம் எல்லா நாமங்களிலும் மேலான நாமம். இந்த நாமத்தை யாரெல்லாம் அறிந்து இந்த நாமத்தில் வாஞ்சியாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், நீ பாதுகாப்பாய் இருப்பாய், எல்லாருக்கும் முன்பாக நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று கர்த்தர் இந்த மாதம் நம்மை பார்த்து சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை குறித்து ஒரு வாஞ்சை, ஒரு கதறுதல் உங்களுக்குள்ளே இருப்பதாக. இந்த உலகமும் இந்த உலகத்தில் உள்ள சகலமும் மாய, ஒரு நாள் அழிந்து போகும். ஆனால் இந்த உலகத்தை படைத்தவர், உங்களை படைத்தவர், என்னை படைத்தவர், நம்மை படைத்தவர், அவர் நம்மை சிறப்படுத்துகிறவர். அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருப்போம் என்றா, அவரில் வாஞ்சியாய் இருப்போம் என்றா நம்மை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். இந்த வருஷத்தின் 7ஆம் மாதம் ஆண்டவர் உங்களை எல்லாம் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க போகிறார். சத்ருவானவன் இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் விரோதமாய் திட்டங்களை கொண்டு வர போகிறானோ அவருடைய கைகளிலிருந்து விடுவிக்க போகிறார். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம், சங்கீதம் 84:2, என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலயத்தின் பிராகாரங்கள் மேல் வாஞ்சையும் கவனமாய் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் வசனத்தை நாம் வாசிக்கிறோம், பூமி எங்கும் சகல ஜனங்களிலும் நான் உங்களை எனக்கு சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்டேன், நான் உங்களுடைய தேவன்,
நீங்க எங்களுடைய ஜனம். அப்ப தேவ ஜனமாகிய நாம் அவர் மேல் வாஞ்சியாய் இருக்கணும், அவருடைய நாமத்தில் வாஞ்சியாய் இருக்கணும், ஊழியத்தில் வாஞ்சியாய் இருக்கணும், தேவன் தந்த ஆலயத்தில் ஊழியத்தை செய்கிறதில் வாஞ்சியாய் இருக்கணும், அவருடைய நாமத்தை அறிந்து அவருடைய நாமத்தை பிறர்களுக்கு சொல்லணும். இந்த 7ஆம் மாதம் கர்த்தர் இந்த செய்தியை கொண்டு உங்களோட பேசுவாராக. அவருடைய நாமத்தை அறிந்த நீங்கள் எங்க சென்றாலும் சரியே அவருடைய நாமத்தை மக்களுக்கு சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டு, இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு, இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதம் உண்டு, இயேசுவின் நாமம்தான் பரலோகத்திற்கு கொண்டு போகும் என்று அறிந்த நீங்க இந்த மாதம் பிறர்களுக்கு சொல்லணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 6 மாதங்களை பார்க்கிறோம். இந்த 7ஆம் மாதம் கர்த்தருடைய பெயரில் உங்களுக்கு வாஞ்சி அதிகமாக இருக்கட்டும், கர்த்தருடைய காரியங்களில் வாஞ்சி அதிகமாக இருக்கட்டும். உலகத்திற்குரிய காரியங்களில் வாஞ்சிக்காதீர்கள், கர்த்தரை வாஞ்சிங்கள். கர்த்தரை வாஞ்சிக்கும்படியாக ஆத்துமா கதறட்டும். இரண்டாவதாக அவருடைய நாமத்தை இன்னும் நீங்க அறியணும். அறிந்தது போதாது, இன்னும் தேவ நாமத்தை அறிந்து அந்த நாமத்தை மக்களுக்கு சொல்லணும் என்று கர்த்தர் உங்களுக்கு ஒரு இருதயத்தை தருவாராக. இந்த 7ஆம் மாதம் உங்களுக்கு விடுதலையின் மாதம். இந்த 7ஆம் மாதம் உயர்ந்த அடைக்கலத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்று தேவனுடைய நாமத்தை பிறர்களுக்கு சொல்லுகிற மாதமாக இருக்கும். உலகத்தை பாராதீர்கள். இந்த உலகம் ஒரு நாள் உங்களை கைவிட்டு விடும், இது ஒன்றுமில்லாமல் போகும். ஆனால் ஆண்டவரே நீங்க அறிந்து அவரில் வாஞ்சியாய் இருந்து அவர் சொல்லுகிறதை செய்வீர்களானால் இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் வருகிற எல்லா பொல்லாத சத்துருவின் காரியங்களிலிருந்து விடுவிப்பா. அவருடைய நாமத்தை இன்னும் அறிய நீங்க பிரயாசப்படும் பொழுது உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எல்லாவற்றிலும் நீங்க மேலாக தான் இருப்பீர்கள். இந்த மாதம் உயர்ந்த வாழ்க்கை வாழ, உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்க, சாத்தானுடைய திட்டங்களுக்கு விடுவிக்கப்பட இன்னும் ஆண்டவரை வாஞ்சியுங்கள். இன்னும் அவருடைய நாமத்தை அறிந்து பிறர்களுக்கு சொல்லுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் வீடுகளையும் நீங்க செய்கிற எல்லாவற்றையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வானத்தையும் பூமியும் படைத்து அதற்கு ஆண்டவராய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான 7ஆம் மாதத்தின் முதல் நாளின் காலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்புள்ள ஆண்டவர், இந்த வருஷத்தின் 6 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல் காத்து வந்திர, எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு தேவைகள் ஏற்பட்டதோ அந்த சமயத்தில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம். தேவைகளை சந்தித்து பலவீனமான நேரங்களில் பலனை கொடுத்து வழி தெரியாமல் இருக்கையில் வழிகாட்டியாய் இருந்து வழி நடத்தினீர். 6 மாதங்களே சந்தோஷமாக ஆசீர்வாதமாய் முடித்து வர கிருபை தந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்பு தகப்பன், இந்த 7ஆம் மாதத்தை என்னுடைய வாழ்க்கையில் கூட்டி தந்திருக்கீங்க, உமக்கு நன்றி. இந்த மாதத்தின் முதல் நாள் காலையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். 121ஆம் சங்கீதத்தில் வாசிப்பது போல எங்களுக்கு ஒத்தாசையாய் இருக்கிறப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். சங்கீதம் 91:14 எங்களோடு நீர் பேசினீரப்பா. உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பியிருப்பார்கள். உம்மில் வாஞ்சியாய் இருக்கிறவர்களே நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்னீரப்பா. இந்த காலை வேளை இந்த செய்தியின் மூலமாக நாங்கள் உற்சாகப்பட்டோம். உம்மை நம்பியிருக்கிறவர்கள் உம்மையே நோக்கி பார்ப்பார்கள். உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு நீர் அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி. இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பான உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்க, இந்த மாதம் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு இருப்பீராக. இந்த மாதத்தில் என்னெல்லாம் செய்யணும் என்று நினைத்திருக்கிறார்களோ அவைகளெல்லாம் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து முது சித்தமா என்று அறிந்து ஜபித்து அதை பெரும்படியாக நான் இப்பொழுது ஜபிக்கிறேன். கர்த்தாவே, வேதத்தில் வாசிக்கிறோம், ஜெபம் பண்ணுகையில் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ அவை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால் ஆகும் என்று சொன்னீரே. அப்படி இந்த 7ஆம் மாதத்திற்கு நம்முடைய பிள்ளைகள் குடும்பமாக என்னெல்லாம் காரியங்களை செய்யணும் என்று திட்டமிட்டிருக்கிறார்களோ அவைகளெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து உம்மை நோக்கி பார்த்து ஜபித்து அவைகளை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த 7ஆம் மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும், உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பீராக. உடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக. ஒவ்வொரு நாளும் உம்மை அறிகின்ற ஒரு கதறுதலை தருவீராக. ஆத்துமா ஆண்டவரை நோக்கி அமரட்டும், ஆண்டவர் இடத்துல பேசட்டும், ஆண்டவரோடு ஐக்கியமாய் இருக்கட்டும். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட இந்த கால வேளையில் ஜபிக்கேன். நல்ல தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜபிக்கேன். ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவராய் இருப்பீராக, ஒவ்வொரு குடும்பத்தின் தேவனாய் இருப்பீராக, ஒவ்வொரு குடும்பத்தின்
ஆசீர்வாதமாய் இருக்கணும் என்று ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே தேவ சமாதானம் ஆள கடவுது. குடும்பங்களிலே தேவ பிரசன்னம் தங்கியிருக்க கடவுது. குடும்பங்களிலே பரலோக பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நிரம்பி வாழட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய நாமத்தை அறிந்த உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை அவர்களே வைத்துக் கொள்ளாதபடிக்கு பிறர்களுக்கு சொல்ல தேவன் சமயங்களை வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தை மக்களுக்கு சொல்லணும். இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு என்று இந்த மாதம் உடைய பிள்ளைகள் சொல்ல உம்மை அறிந்த மக்களை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கேன். எல்லா உத்தியோகஸ்தர்களுக்காக ஜெபிக்கேன். இந்த 6 மாதங்கள் உத்தியோகத்திற்கு சென்று வர உதவி செய்திரே. உத்தியோகங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருந்ததே. இந்த மாதமும் கூடப்பா இவர்களுக்கு நீங்கள் தந்திருக்கிற உத்தியோகம் இவர்களுக்கும் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் முன்னேற உதவி செய்வீராக. ஜபத்தில் வளர உதவி செய்வீராக. எந்த ஆலயத்தில் இருக்கிறார்களோ, எந்த சபையில் இருக்கிறார்களோ, அந்த ஆலயத்திற்கும் சபைக்கும் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிப்பீராக. ஆத்துமா பாரங்களை தருவீராக. ஆத்துமா வாஞ்சைகளை தருவீராக. கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஊழிய வாஞ்சையை தரணும் என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. பெற்றவர்களை நேசித்து கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கேன். பிள்ளைகளுக்கு படிக்க தேவையான நல்ல கல்வி அறிவு, ஞானம், விவேகம், ஞாபகம், ஆரோக்கியம், சூழ்நிலைகளை கர்த்தர் அனுகூலமாக்கி தரணும். எல்லா விதமான சோதனைகளுக்கும் பாவ சூழ்நிலைகளுக்கும் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக. பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய கரத்தில் எல்லா குடும்பங்களை தந்து ஜெபிக்கிறேன். இந்த மாதம் 6 மாதங்களை பார்க்கலாம் ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. என்ன செய்தாலும் எதை செய்தாலும் ஆண்டவர் இடத்திலப்பா கேட்டு செய்து அதில் ஆசீர்வாதமாக இருந்து அநேக மக்களுக்கு பயன்படுத்தப்படுகிற பாத்திரமாய் இருக்க எல்லா துதி கனம் மகிமை உமக்கு தந்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென். 7ஆம் மாதம் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த 7ஆம் மாதம் உங்களுக்கு சமாதானமாக, சுகமாக, ஆரோக்கியமான, ஆசீர்வாதமான வளர்கிற மாதமாக இருப்பதாக. God bless everyone. Have a blessed month. Amen.